எனக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 73 and 74. நைட்டு 12:30 மணி எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஒரு சில பேர் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யூஸ்வலாக அவங்க பேசுகிற மாதிரி கேப்டன் ரூமுக்குள்ளே சபரி, அரோரா, வினோத், அப்புறம் வெளியே கனி இருந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது சபரியும் அரோராவும் கொஞ்சம் சத்தமாக சிரிச்சிட்டாங்க. சிரிச்சோன்னே ஒருத்தர் சாயந்தரம் முடிச்சு பார்த்துச்சு, எந்திரிச்சுது, ஒரு பில்லோவை எடுத்து அக்கில் வச்சுது, பெட்ஷீட் எடுத்து இந்த பக்கம் வச்சுது, எல்லாத்தையும் உதறிச்சு போயிருச்சு. எல்லாரும் பதறிட்டாங்க. வினோத் வந்து யோ இது என்ன அது புது பிரச்சனை, யோ போய் பாருங்கயா. பார்த்தா வெளியே போய் படுத்துட்டாங்க. அப்போ அவங்க வெளியே போய் படுக்கிறாங்க. அப்படின்னோடனே டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, போடா சபரி போடா போய் சாரி கேள்றா. இப்போ இது வேற ஒரு பிரச்சனையா எனக்கு தலையா அவர் மேலே தானே வரும். இதில் தலை ரூமில் இருந்து அவரும் சேர்ந்து தான் பேசியிருக்காரு. எதனால புது பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு போடான்னு போறாங்க. தலை அப்போ எனக்கு தேவையா அந்த பிரச்சனை அவரும் சேர்ந்து போறாரு. சேண்டா சாரி சேண்டா வேணும்னு பண்ணல சேண்டா. என்ன புதுசா சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதைத்தானே இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சபரின்னு. சபரி என்ன பண்றாங்க இவ்வளவு நாள், என்ன பண்றாங்க, என்ன சேண்டா பேசுறீங்கன்னு. இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? அன்னைக்கு அந்த கானா பாட்டு பாடுறேன்னு லிவிங் ஏரியாவில இருந்து பாடி நான் அமித் கிட்ட சொல்லி நான் அது பண்ணல. நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு ஹியூமனிட்டி இல்லையா? தூங்க விட மாட்டேங்கிறீங்க. சாண்ட்ரா கேட்கறது சரியா? தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணா கஷ்டம் தான். ஏன்னா காலையில எழும்புனா நாய் கத்தும், தூங்க முடியாது, நைட்ல தான் தூங்கணும். ஆனா அந்த வீட்டுல எதிர்பார்க்க இயலாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, சபரி டீம் செஞ்சது ரூல்ஸ் படி தப்பான்னு கேட்டா இல்ல, அது ரூல்ஸ்ல இல்ல. லைட் ஆஃப் பண்ணோடனே எவனு வாயவே திறக்க கூடாது, அந்த வீட்டுல ஒரு போட்டு சத்தம் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க கேம் விளையாட வந்திருக்கோமுங்க. ஒருத்தன் தூக்கத்தை குழப்பிதான் நாங்க கேம் ஆடுவோம்னா நம்ம அவங்க மேல கோவம் தான் பட முடியுமே தவிர நீங்க என்னங்க இது இந்த ரூல்ஸுக்கு எதிராக விளையாடுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிக் பாஸே சில டாஸ்க் கொடுப்பாருல, நைட்டு முழுக்க தூங்காத டாஸ்க். ஸோ அது நம்ம பண்ண முடியாது. நம்ம 100% நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. உங்கள் தூக்கத்தை குழப்பி உங்களை உடச்சி அப்படி தான். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எல்லாம் காம்படிட்டர்ஸ். ஒருத்தர் வெளியே போடுறது தான் கேமு. அப்போ சாண்ட்ரா ஆல்ரெடி வீக்காக இருக்கிற சாண்ட்ராவை உடச்சி இப்படி பண்ணுவோம்னு பண்ணலாம். ஆனால் அவங்க அந்த இன்டென்ஷனில் பண்ணலை. ஆனால் ஒரு ஹியூமனிட்டி அடிப்படையில் பார்க்கும்போது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது எனக்கெல்லாம் கோவம் வந்துடும், செமையாக கோவம் வந்துடும். ஆனால் இப்போ நான் அந்த இடத்துல இருக்கும்போது சாண்ட்ரா அளவுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டேன், பண்ண இயலாது. இப்போ சாண்ட்ரா பண்ணுனீங்கல்ல, அது சரியான விஷயம். அவங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏய் பேசாதுன்னு சொல்ல முடியாது, வெளியே போய் படுத்தீங்க. அவங்க வந்து சாரி கேட்கும்போது இதே நீங்க சொல்லியிருக்கணும், இங்க பாருங்க நீங்க உங்களை பேசாதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதனால நான் வெளியே வந்து படுத்தேன், அப்படி முடிச்சிருக்கணும். இதைத்தானே நீங்க டெய்லி பண்றீங்க, இப்போ என்ன சாரி கேட்குறீங்க அப்படின்னு சாரி கேட்க வந்தவங்க மேல அப்படியே உங்க மேலதான் ஃபுல் தப்புங்கிற மாதிரி மாத்துறாங்க. அப்ப வினோத் கேட்கிறாரு, இப்ப என்னங்க இவங்க உங்களை வேணும்னு வெளியே படுக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ண மாதிரி பேசுறீங்க, அப்படித்தான் பண்றாங்க. வினோத் பார்த்தாரு, எப்பா இது வேற எங்கேயோ போகுது, வந்துருங்க. சாரி கேட்டோம், அப்படி பண்ற மாதிரி இருக்குன்னாங்க. இப்ப பாருங்க கேட்கும் போது ஆமா அதுக்கு தான் பண்றாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க, வந்துருங்க. ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியவில்லை, வார கடைசியில் விஜய் சேதுபதி வருவார், எவன்டா என் தங்கச்சியை தூங்க விடாம பண்ணதுன்னு கேட்டு உங்களை எல்லாம் சாவடிக்க போறார். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில் எந்திரிச்சு விக்ரம் சுபியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சென்ட்ராவோட முகத்திலே கிழிச்சு விட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசும்போது விக்ரம் சொல்றாரு, இது என்ன அவங்களுக்கு இப்போ 2 நாளா என்ன ரொம்ப குளிரா உள்ள வெளியே போய் படுத்துக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு என்ன நைட் என்னன்னு தெரியாது. அப்போ சுபி இப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்களோ, இதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணணுமா? அப்போ சுபி சொல்லுது, இதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ண தேவையில்லதான். இவங்க சின்னதா ஒரு தப்பு எங்கடான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, அது அப்படி நடந்த உடனே அதை டக்குன்னு பெருசாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்களே. அதுக்கப்புறம் பார்த்தா கமருதீனும் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அந்த பிடிக்காதவங்க லைட்டா அப்படின்னாலும் ஆஹா இருமுறாங்க, காதல் ரத்தம் வருது, பிக் பாஸ் விட இடிஞ்சு விழுது அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனை பண்றாங்க. எஃப்ஜே சொல்றாரு, இவங்களுக்கு என்ன இஷ்யூன்னே தெரியல. நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் உள்ள வரும்போது உங்களுக்கு தெரியாதா ஏதாவது ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகி போவாங்கன்னு? ஓவர் டிராமாவா இருக்கே, என்னன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் பர் த கேம் அப்படி ஒரு சைலண்டா இருக்கணும், லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்லை. அவங்களா நினைச்சு வெளியே போய் பேசினா உண்டு. ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுல பல நேரங்கள்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நைட்ல தான் சண்டையே நடந்துருக்கு. இப்ப சிம்பிள், போன வாரம் உங்களுக்கு திவ்யாவுக்கும் ஏன் சண்டை வந்தது? நீங்க கத்துனீங்கல்ல, உனக்கு என்ன பிரச்சனை திவ்யா அப்படின்னு. அப்ப வினோத் அங்க தூங்கிட்டு இருந்தாரு, அவர் கேட்டிருக்கலாம்ல, ஏமா கத்துற, உனக்கு கத்தணும்னா வெளியே போய் கத்துமா. ஏன்னா நீங்க கத்தும் போது லைட் ஆஃப்ல தான் இருந்தது. அமித் சொல்ற மாதிரி லைட் ஆஃப் பண்ணா அது வந்து ஸ்லீப்பிங் டைம்,
டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நீங்களும் திவ்யாவும் சண்டை பிடிக்கும் போது வெளியே போய் சண்டை பிடிச்சிருக்கலாம். அடுத்தது நீங்களும் திவ்யாவும் சேர்ந்து பால் குடிக்க மாட்டோம், டீ குடிக்க மாட்டோம், ஜெயிலுக்கு போக மாட்டோம்னு அவங்கள ஜெயிலுக்கு அடங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரு. பிக் பாஸ் பேச்சையும் மீறி விக்ரம் எஃப்ஜே உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறேன்னு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமும் விக்ரம் எஃப்ஜேயும் தூங்க விடாம நீங்க ஜெயில போய் நீங்களும் படுத்திருக்கலாம், அவங்களும் படுத்திருப்பாங்க. உங்க 2 பேரோட பிடிவாதத்துக்காக அதுல சாண்ட்ராவும் தான் இருந்தீங்க. நீங்க அன்னைக்கு முழுக்க எத்தனை தடவை வந்து கேட்டு போனாங்க. ஒரு 12:30 மணிக்கு அவங்க பேசுனதுல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி வெளியே போய் படுக்கிறீங்கன்னா அன்னைக்கு மொத்த வீடுமே தூங்கல தெரியுமா? இதுக்கு ஒரு வழி பார்த்துட்டு தான் யாரா இருந்தாலும் தூங்குறது. இவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளவு பேரும் ஜெயிலுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போகவே இல்லை. நீங்க ஜெயிலுக்குள்ள போகும்போது மணி கிட்டத்தட்ட 3:30 ஏர்லி இந்த மார்னிங். அப்ப விக்ரம் உங்களை வந்து என்ன கொலையா பண்றது? 12:30 மணிக்கு லைட்டா பேசினதுக்கே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நீங்க விக்ரம் 3:30 மணி வரைக்கும் விக்ரம் எஃப்ஜேயும் தூங்கலையே. அப்போ உங்களுக்கு தெரியலையா இது வந்து ஸ்லீப்பிங் டைம்? நம்ம இந்த ஸ்லீப்பிங் டைம்ல வந்து நம்ம டாஸ்க்ல ரிவெஞ்ச் பண்றதுக்காக டாஸ்க்ல எடுக்கக்கூடாது. நீங்க திவ்யா கிட்ட சொல்ல வேண்டியதானே, திவ்யா திஸ் இஸ் ஸ்லீப்பிங் டைம், திவ்யா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க பாரு, நம்ம உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கோம், அவங்க தூங்காம இருக்காங்க பாரு. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாததா? இப்ப அவ்வளவு பேசுனீங்கல்ல, ஒரு தூக்கம் டிஸ்டர்ப் ஆனா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் ஹியர். எல்லாரும் தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்ப நீங்க அன்னைக்கு நீங்களும் திவ்யாவும் சண்டை போடும் போதோ அன்னைக்கு அந்த ஜெயிலுக்கு போகாம இது பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியல நைட்ல நம்ம எவ்வளவு பேரை தூக்கத்தை கெடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுக்கும் நீங்க அந்த டாஸ்க்ல வேற இருந்தீங்க. ஜெயிலுக்கு உங்களை போடுங்கன்னு பிக் பாஸ் அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட நீங்க அன்னைக்கு எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்தீங்க. இது எல்லாம் சாப்பிட்டு தூங்க போகும்போது லைட்டா பேசிட்டாங்க. அவங்க பண்ணது தப்பு தான். அப்ப நீங்க பண்ணதும் தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்களே. அப்புறம் வெளியே போய் சபரி எல்லாம் பேச ட்ரை பண்ணும்போது அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாங்க, எனக்கு எதுவும் பேச வேண்டாம் சபரி. சரி பேச வேண்டாம், நான் பேசுறையாவது கேளு, எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம் சபரி, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது டிசால்வ் பண்ணுவோன்னு பார்த்தா அவங்க இப்படியே இருக்காங்க, என்னோட கோட்டைக்குள்ள வராதிங்க, நான் விஜய் சேதுபதி வர்ற வரைக்கும் ஒரு பிளானிங் ஒன்று போட்டிருக்கேன், உள்ள வந்து பேசி சமாதானம் பண்ணிட்டீங்கன்னா அதான் சாண்ட்ராவே சமாதானம் ஆயிடுச்சேன்னு அவர் வீக்கெண்ட்ல பேசாம விட்டாருன்னா நான் என்ன பண்றது? அதனால நீ எல்லாம் பேச வராத, எனக்கு பேச வேண்டாம், எனக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு தன்னை சுத்தி ஒரு தூணை எழுப்பிக்கிட்டு பிரஜனோட சொக்காயம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு என்ன பேர் வேணாலும் கொடுங்க, இவ பயப்படுறா, கேமுக்காக பண்றா, சிடு மூஞ்சி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, பேசவும் மாட்டேன், அவங்க பேசினா கேட்கவும் மாட்டேன், உனக்கு இப்ப எப்படா சாட்டர்டே வருது இல்லைன்னு இருக்குல்ல, நாளைக்கு வந்துடும் கவலைப்படாத. அப்புறம் கனி உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கனி அமித் கிட்ட சொல்றாங்க, என்ன அமித் இதெல்லாம் மன்னிக்கிறதுல என்ன அமித், நல்ல பழக்கம் அமித் மன்னிக்கிறது. மன்னிக்கலாம் கனி, தூக்கத்தை குழப்பி விட்டு மன்னிச்சிருந்தா தூக்கத்தை குழப்பினது தப்பு. ஆனா ஒரு கேமா பார்க்கும்போது உங்களை அப்படி ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி கனியும் சபரி அரோரா வினோத் பண்ணது தப்பு அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க கேட்பாங்க ரூல்ஸ்ல இருக்கா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அதுல கனி ஒரு பாயிண்ட் சொல்லுது, ஏங்க இப்ப நைட்டு யாராவது பிக் பாஸ் ஃபேனு லைவ் பாக்குறவங்க நைட்டு எழும்பி ஏதாவது கண்டென்ட் பார்க்கலாம்னு பார்த்தா நம்ம எல்லாம் ஏர்லியா இழுத்து மூடிட்டு படுத்தா கண்டென்ட்டுக்கு என்னங்க பண்ணுவாங்க? ஏங்க அப்ப நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்யறவன் ஒரு 2 மணிக்கு எழும்பி பார்த்தா தூங்குறீங்களே மற்ற நாளைக்கெல்லாம். எனக்கு ஒரு 2 மணிக்கு போர் அடிக்குது, போன்ல எடுத்து நான் போய் பாக்குறேன், ஒரு 2 மணிக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களே. பாயிண்ட் கொடுக்கறதா இருந்தா வேற வேலிடான நல்ல பாயிண்ட் கொடுங்கம்மா. நைட்ல கண்டென்ட் டெய்லி கொஞ்சம் நேரம் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆமா, டெய்லியும் நைட்டு கண்டென்ட் கொடுக்குறீங்களா? நாங்க பிக் பாஸ் கேப்பர் அதான் கொடுக்குறாங்கல்ல 2 பேரும். ஏய் நாங்க நைட்டு கேட்ட கண்டென்ட் வேற, அவங்க கொடுக்குற கண்டென்ட் வேற, பேசாம இரு. வினோத் போய் சாண்ட்ரா கிட்ட அமித்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னா கனியோட இஷ்யூ இல்ல. எங்க அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க உங்க மோத்த பார்த்து பேசும்போது நீங்க மோத்த பார்த்து பேசல அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா உட்காந்துருக்கு. ஆஹா இது எப்படியாவது திருப்பி விடணுமே. சரி இப்ப யாரு மாட்டிருக்கிறது? வினோத். சரி நான் அடிச்சு சொல்றேங்க, அவங்க ஃபேஸ பார்த்து பேசவே இல்லை முத போய். ஏன்னா குறும்படம் ரெடியா இருக்கு, ஆனா இப்ப சாண்ட்ராக்கு எதிராக அதை அவங்க அண்ணன் பிளே பண்ணுவாராங்கிறதான் டவுட். கனி அன்னைக்கு அவங்க மோத்த பார்த்து பேச இவங்க அவங்க மோத்த பார்த்து பேசாம வினோத் கிட்ட பேசினதும் கனியை சுத்தி வந்து அந்த சிங்கில கப்பை கழுவிட்டு கனியை பார்க்காம போனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இவங்க என்ன தைரியத்துல, ஒருவேளை அவங்க அண்ணன் ஏஐல அதெல்லாம் மாத்திடுவாரு, ஏஐ குறும்படம் போடுவாருங்கிற தைரியத்துல பேசுறாங்களான்னு தெரியல. அவங்க கண்ணை பார்த்து பேசவே இல்லை, அவங்க ஃபேஸை பார்த்து பேசவே இல்லை அப்படின்ட்டாங்க முதல் போய். கானா வினோத் அதை உடச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆக இவனுக்கு ஒரு பயசத்தை போட்டுதான் தெரியும். இப்போ கானா வினோத் சொல்றாரு, நானே கேட்டேன், எங்க சிங்க்ல யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தா இது நம்ம வீடு, ஏன் அப்படி விட்டுட்டு போறீங்க, ஒரு 5 நிமிஷம் நவருங்க, நான் கழுவிட்டு விடுறேன்னா நவர போறேன் அப்படின்னு கேட்டேன். இவரு இந்த டோன்ல எல்லாம் கேட்கல, திரும்ப கத்துறாரு அந்த இடத்துல. வினோத் பத்தியா அமித் எங்க பிரச்சனை வந்துருச்சுன்னு, நான் இப்ப எதுக்கு பேச வந்தேன் கனி இஷ்யூக்கு, இப்ப பத்தியா அப்ப எனக்கும் அவங்களுக்கு இஷ்யூங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. எம்மா பார்த்தா அதுக்கும் குறும்பாடம் இருக்கு. 2வது போய் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எங்க கொஞ்சம் நவர சொல்லிட்டு நவர நீங்க கழுவி இருக்கலாம், நம்ம வீடுதானுங்க இது
அவ்வளவுதான் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் எப்படி கத்துனாரு தெரியுமா, எனக்கு ஒரு நிறைய பேர் சுத்தி இருக்கும் போது அப்படி கத்தும் போது எனக்கு ஒரு இது அசிங்கமா போச்சு. என் மேடம் நான் கத்தெல்லாம் கிடையாது, பொசுக்குன்னு தன்னோட பாயிண்ட அதுவும் அந்த பொய்ய ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக என் 2 குழந்தைங்க மேல சத்தியமா நான் சொல்றேன், நீங்க அப்படி கத்தி தான் பேசுனீங்க மேடம். பொய் சத்தியமெல்லாம் பண்ணக்கூடாது மேடம். இப்ப வீக்கெண்ட்ல வந்து சப்போஸ் உங்க அண்ணன் ஒரு 5 நிமிஷம் நல்லவரா மாதிரி உங்களுக்கு எதிராக அந்த குறும்படத்தை போட்டு காட்டி கானா வினோத் கத்துற மாதிரி இருக்கான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப அமித் கேட்கிறாரு, கானா வினோத் சும்மாவே அவரோட அந்த டோன் நமக்கு தெரியும் இல்ல சாண்ட்ரா, அவர் சும்மாவே அப்படி பேசியிருந்தா, அவர் சத்தமா பேசாம நார்மலாவே அவரோட டோன் அப்படி இருந்தா என்ன பண்றது? பார்த்தா அவ பாக்குறா, ஆஹா வினோத் உஷாரா ஆயிட்டான், நம்ம என்ன பேசினாலும் சிக்க மாட்டேங்கிறான், அப்படியே டாபிக்க மாத்துறா. இங்க பாரு அவர் பேசின டோனை தான் நான் சொன்னேன், இப்பதானே சொன்ன கத்தி பேசினாரு அதனாலதான் நான் அழுதுறேன். இப்ப கத்தியெல்லாம் பேசலையா, அவர் இப்ப பேசுற டோனுக்கும் அப்ப பேசுற டோனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த டோனை தான் நான் சொன்னேன். வினோத் ஏமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு டோன்ல பேசுறீங்களா, அப்ப அதை பார்த்து நான் பயந்துட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவ சொல்றான், இப்ப என் டோனு என் கேரக்டரை பத்தி எல்லாம் பேசுனேன்னு அமித், நான் எப்படா கேரக்டரை பத்தி பேசுறேன்னு அமித் பாக்குறாரு, இவளுக்கு சப்போர்ட் பண்ண உட்காந்துருந்து நம்ம முன்னாடியே மாத்தி மாத்தி பேசுறாங்க. அப்ப டக்குன்னு அவர் அந்த கேரக்டர் அந்த பாயிண்ட பிடிச்ச உடனே இப்ப இவ பதறா, அவர் கேரக்டரை பத்தி பேசல, ஆனா வினோத் உஷாரா இருக்காரு, உங்க டோன்னு தான் நான் சொன்னேன், இப்ப எதுக்கு கேரக்டர் ஆட் பண்றீங்க அப்படின்னு அப்ப பதறா. அப்ப அமித் கேக்குறாரு, இப்ப அவரு உங்ககிட்ட கத்தி பேசல, அவரோட டோன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல நீ எதுக்கு ஒஃபெண்ட் ஆன? நோ அமித், ஐ டிடன்ட் கெட் ஒஃபெண்டட். ஓகேயா, எனக்கு கனி கூட மட்டும்தான் ப்ராப்ளம். அப்ப எதுக்கு இடையில என்ன எழுத்த உழைப்புது போட்டு அங்க பேசுது இங்க பேசுது சுத்தி விட பாக்குது. இப்ப கனிக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது பேச வந்தா டக்குன்னு அவங்க மேல தப்புன்னுது, கொஞ்சம் அவங்க உஷாராயிட்டாங்கன்னா இல்ல இல்ல இவர் மேல தப்பு இல்ல கனி மேல தப்பு அப்படின்ட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்குது. அப்ப அமித் வந்து சரி அழாத, எனக்கு வெளியே போகணும் போல இருக்கு, பேசினாலும் தப்பு பேசலனாலும் தப்பு, கானா வினோத் கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு போய் கனி இங்க வாங்க அப்படின்னு கனியை கூட்டிட்டு வர்றாரு. என்ன வினோத், நீங்க அவங்க முகத்தை பார்த்து பேசலன்னு சொல்றாங்க. ஏங்க நீங்க 2 பேரும் நின்னீங்க, உங்க 2 பேரும் முகத்தை மாறி மாறி பேசி சொல்லி தானே பேசினேன், ஆனா நீங்க அவருக்கு மட்டும் தானே பேசுனீங்கன்னு, நீங்க என் முகத்தை பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எப்படி தெரியும், நீங்க தான் பாக்கல, அதைத்தானே நான் குற்றச்சாட்டாவே சொல்றேன். நீங்க பாக்கலங்கிறேன், இப்ப நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க, இப்ப எதுக்கு கானா வினோத்தை கூப்பிட்டு வந்தீங்க? சொல்லலன்றாங்க, கேட்க போனா ஏன் மேல திருப்புறாங்க, அதான் அவங்கள கூட்டு வந்தேன். அப்ப இவ உட்காந்து அழுதுட்டு சொல்ற, அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, அழுதுட்டு சொல்றான். அன்னைக்கு அவ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசவான்னு கேட்டுட்டு பேசலாமான்னு வந்தா கனி, வந்தாலே எடுக்க முடக்காதான் பேசுவான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். எல்லாரும் இப்ப நான் போய் எதுவும் பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க, நான் ஏன் போய் பேசணும்? அப்ப எனக்கு புரியல, நீயும் போய் பேச மாட்ட, சரின்னு பேச வர்றவங்க கிட்டையும் பேச மாட்டேன், ஆனா உனக்கு பிரச்சனை முடியணும்னா எப்படி முடியும்? எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறான் போல. நீங்களும் பேச மாட்டீங்க, பேச வர்றவங்களும் கேட்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க பேசினாலோ அவங்க பேச வந்தாலோ இந்த விஷயம் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு 3 நாளா கட்டி இருக்கிற கோட்டை நொறுங்கிடும். உங்க அண்ணனுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு பாயிண்ட் இருக்காது. சமாதானம் ஆயிட்டாங்கன்னா நீங்க இவ்வளவு வெளியே வந்து இருந்ததும் ஸ்ட்ரைக் பண்ணதும் பிரயோஜனம் இல்லாம போயிரும்ல. நீங்களே என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே கிளாரிட்டி இல்ல, உங்களுக்கு கிட்ட உட்காந்து எப்படி அமித் கிளாரிட்டியோட ஆறுதல் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. எப்படி அமித்துக்கு அவங்க பேசுறது புரியுதா? கானா வினோத் 5 நிமிஷம் தான் ட்ரை பண்ணாரு, ஓடிட்டாரு. மத்த எல்லாரும் 3 நிமிஷம் ட்ரை பண்ணாங்க, நீங்க 3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா பக்கத்திலே இருக்கீங்க. அப்ப அவங்க பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க தான் பெரிய அறிவாளி. சூப்பர் அமித். இப்ப டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு டீம்லயும் 2 பேர் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போவாங்க, அங்க ஒரு 5 பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டை இவங்க இங்க ஆடி காட்டணும். டிவியில பாக்குறவங்களுக்கு சவுண்ட் வராது அவங்க டீம் மெம்பர்ஸுக்கு, அந்த அவங்க ஆடி காட்டுற ஆக்ஷன்ஸை வச்சு அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, முதல் டீம் யாரு போறான்னா விக்ரம் டீம். விக்ரம் அரோராவும் உள்ள போய் டான்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு முதல் போட்ட பாட்டு தக் லைஃப்ல இருந்து ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கிச்சா. எனக்கு எல்லா பாட்டும் தெரியும், பாட்டோட எல்லா ஹுக் ஸ்டெப்பும் தெரியும், எனக்கு பழைய பாட்டு தான் தெரியாது, புது பாட்டெல்லாம் அசால்ட்டா பண்ணிடுவேன் அப்படின்னு எஃப்ஜேயும் சுபியும் சொன்னாங்க. அங்க போயிட்டு ஜிங்கிச்சா ஜிங்கு ஜிங்கு ஜா, அவரு தக் லைஃப் படம், கமலஹாசன், சிம்பு, அப்புறம் அந்த ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான அந்த ஜால்ரா தட்டுற மாதிரி ஆடுறாங்க. இவங்க எங்க இருந்து என்ன பாட்டு, சிம்பு பாட்டு, கலக்குவேன் ஏதோ சொல்றாங்க, போய்கிட்டே இருக்கு. ஒரு தடவை அந்த பாட்டு பிளே ஆகுது, நிக்குது, அடுத்த தடவை திருப்பி அந்த பாட்டு பிளே ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை அந்த பாட்டு கண்டுபிடிக்கலாம். அரோராலாம் ஒரு கட்டத்துல படுத்துருச்சு. விக்ரம் மட்டும்
பார்த்தா 1 hour அந்த பாட்டு உள்ள அவங்க 1 hour ஆடிக்கிட்டே இருக்காங்க. கண்டுபிடிக்க வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. எப்பா கண்டுபிடிப்பியா இல்லையாப்பா, நாங்க விளையாடுறது இல்லையாப்பா, என்னப்பா மக்கு பயல்களுக்கு 2 பேருக்கும் புது பாட்டு தெரியவே மாட்டேங்குது. சிம்புன்றாங்க, அவர் கமல்ஹாசன் மாதிரி இப்படி இந்த காத்துல எல்லாம் காலை இப்படி அடிச்செல்லாம் காட்டுறாரு, கமல்ஹாசன் மாதிரி ஆடி காட்டுறாரு, இப்படி ஜிங்கிச்சான்னு போட்டு காட்டுறாரு. அவ்வளவு ஏன் இந்த சுகர் பேபி பாட்டு எல்லா ஹுக் ஸ்டெப் மயிலும் தெரியும்னு இல்ல, இந்த சுகர் பேபி தெரியாதா? சுகர் பேபின்னா அப்ப சுகர் பேபி எந்த படத்துல வருது? தக் லைஃப்ல ஜிங்கிச்சாவான்னு அப்படி கூட கண்டுபிடிக்கல. அவங்க டீம்ல இருக்கிற சபரி 2 பேர் தான் விளையாடணும், 2 பேர் உள்ள இருக்கணும்னா அவங்க டீம்ல 5 பேர் சபரி அப்ப விளையாடலன்னு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து சபரி கண்டு சொல்லிட்டு இருக்காரு, ஐயோ நான் 3 நிமிஷத்துலேயே பாட்டை கண்டுபிடிச்சேன் ஜிங்கிச்சா, இவங்க இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. இப்ப நான் டீம் மெம்பர்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா நான் கேம்ல இல்ல. இவங்களை தவிர வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அது என்ன பாட்டுன்னு தெரியும். 1 மணி நேரமா அரியமலா சூரியகாந்தி அரியமலா சூரியகாந்தி மாதிரி ஜிங்கிச்சான்னு போய்கிட்டே இருக்கு. இதுல கனியக்கா பக்கத்துல போய் டிஸ்ட்ராக்ட் பண்றேங்கிற பேர்ல ஜிங்கிச்சா பச்சை கலரு ஜிங்கிச்சா. ஏங்க அந்த ஜிங்கிச்சாவோட கூட அவங்க எதிரி டீம் பக்கத்துல இருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து பிடிக்க முடியாதா 2 பேருக்கும்? மட்ட சாம்பிராணி மாதிரி உட்காந்துருக்காங்க 2 பேரும். இதுல அவர் பெரிய ரேப்பரா, நிறைய பாட்டு எல்லாம் தெரியுமான்னு பீத்திக்கிட்டு வர அந்த பதவிக்கு போய் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸே சொல்லிட்டாரு, 1 hour ஆச்சுங்க, நீங்க கண்டுபிடிக்கல, நான் அடுத்த பாட்டுக்கு போறேன், நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த பாட்டை திருப்பி போடுறேன். அப்புறம் மற்ற பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் பாட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சூர்யா சாரோட ஒரு பாட்டு வருது, அவள் வருவா எல்லாம், சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க, அவள் வருவா எல்லாம். இதை சொன்னாலே போதும். அவர் வந்து சூர்யா மாதிரி சிங்கம் மாதிரி நடிச்சு காட்டினோன்னே சூர்யா சிங்கம் படத்துல என்ன பாட்டு, அவங்க அவள் வருவாள் அவங்க அங்க பாடினோன்னு இவங்க இங்கே இருந்து கமோ அது விஜயோட பாட்டாச்சு. ஏண்டா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? புது பாட்டும் தெரியல, பழைய பாட்டும் தெரியல. மறுபடியும் இவங்க 2 பேருக்கு தான் தெரியல, வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு தெரிஞ்சு போகுது. பின்னாடி இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த எல்லாரும் பார்வதி எல்லாம் பரதநாட்டியம் மாதிரி சத்தம் போட்டு பாட்டு படிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. கடைசியில அந்த ஜிங்கிச்சா பாட்டை போடும்போது சுபி ஏதோ ஒரு இதுல ஜிங்கிச்சான்னு அந்த பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 4 பாட்டு கண்டுபிடிச்சாங்க. மறுபடியும் ஒரு 1 hourக்கு விக்ரம் என்னெல்லாம் நடிச்சு பாக்குறாரு, அங்க போய் அடி காட்டுறாரு, பேண்ட் வேற கலர் போட்டுக்கிறாரு. கடைசியில பிக் பாஸ் வந்து சாரி டைம் முடிஞ்சு போச்சு, உங்களால கண்டுபிடிக்க முடியல, ஓகே வந்துருங்கன்னு பார்த்தா 2 hours 50 minutes கிட்டத்தட்ட கண்டினியூஸா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பாட்டு போட்டு ஒரு 30 செகண்ட்ல கண்டுபிடிச்சோடனே விக்ரம் உள்ள இருந்து ஆமா ஒண்ணு கண்டுபிடிச்சா 30 செகண்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க, இல்லன்னா 1 hour ஆட வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா டீம் இது? கடைசியில பார்த்தா 4 பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படியே நைட் ஆயிருது. ஹவுஸ்மேட்ஸ்ல ஒரு சில பேர் சபரி, கனி, விக்ரம் எல்லாம் அந்த பெட்டை அந்த மெட்ரஸை வெளியே எடுத்து போட்டு வெளியே போய் படுக்கிறாங்க. திடீர்னு என்னத்துக்குன்னு தெரியல. மேபி இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. சாண்ட்ரா வெளியே படுக்குது, நீங்க எல்லாம் ஜாலியா உள்ள படுக்கிறீங்களா அப்படின்னு சேதுபதி கேட்டுருவாரோ. சாண்ட்ரா வெளியே படுத்தா ஒரு நாள் நாங்களும் அடுத்த நாள் வெளியே படுத்தோம்ல அப்படின்னு வெளியே வந்து படுக்கிறதுக்காக வந்து படுக்கிறானுங்களா தெரியவில்லை. பார்த்தா சாண்ட்ரா அன்னைக்கு உள்ள தூங்குது, இவங்க வெளியே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ்ல வந்துச்சு, எபிசோட்ல வரல. என்னன்னா நைட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நாய் கத்துது. யூஸ்வலா பகல்ல தான் நாய் கத்தும், நைட்ல நாய் கத்துது. அப்ப நம்ம லைவ் பாக்குறவங்க மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்க, நாய் கத்துது. நைட்ல யூஸ்வலா நாய் கத்தாது, ஏன்னா நைட் எல்லாரும் தூங்குற டைம். சரி இப்ப இங்க வெளியே யார் படுக்கிறா? ஒரு 60% 70% ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் இங்கே படுக்கிறாங்க. அப்போ வெளியே படுக்காதவங்க யாரு? சாண்ட்ரா, திவ்யா, கானா வினோத், அமித், இவங்கெல்லாம் வெளியே படுக்கல. அவங்கெல்லாம் ரூம்ல எங்கெங்க இருக்காங்க? அங்கங்க படுக்கிறாங்க. வெளியவும் இல்லாம உள்ளுக்கும் இல்லாம இருக்கிறது யாரு? கமருதேன்னு பார்வதி. எப்படி கணக்கு அது உண்மையா போயா நமக்கு தெரியல, நம்ம பார்க்காம பேசக்கூடாது. அங்க எல்லாம் இருட்டா இருக்கு, எனக்குன்னா ஒண்ணும் தெரியல. அதான் நீங்க எல்லாம் வெளியே படுக்கிறீங்க, இங்க இல்லாதவங்க உள்ள இருக்காங்க. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இருக்கிறவங்க கும் இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா 2 பேரு. அப்ப ஏன் நாய் கத்துச்சு? நாயிட கண்ணுக்கு பேய் தெரியும். பிக் பாஸ் நாய்க்கு எது தெரிஞ்சிருக்கும்? ஏய் என்னத்தை பார்த்து தொலைச்ச நைட்ல எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நாய் கத்துது தெரியல. அப்புறம் பார்த்தா பார்வதி உட்காந்து நைட்ல உட்காந்து பேசுது, ஐ வாண்ட் டு கோ ஹோம், ஐ கான்ட் கண்ட்ரோல் மை இமோஷன். இவங்களே டாட்ஸை கனெக்ட் பண்றாங்க. என்ன நடந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா மீம்ல இந்த மீம் பேஜஸ்ல பிக் பாஸ் டாபிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதான் ட்ரெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு.
செய்யக்கூடாதது ஏதோ செஞ்சிட்டாங்க, பிக் பாஸ் நாயே மிட் நைட்ல குலைக்கிற அளவுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, ஆஹா ஓ ஆஹா ஓ. என்ன சார் தெரியாம கத்திச்சோ தெரியல, அது ஒரிஜினல் நாயா தெரியாம கத்துறதுக்கு? அது ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ், ப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸ். என்ன நடந்துச்சு சத்தியமா தெரியல. இப்போ அடுத்த நாள் டே 74 பார்வதி காலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு வெளியே. அப்போ கமருதீன் போய் பேசுறாரு, என்ன உன் பிரச்சனை என்னன்னு. அப்போ பார்வதி ஒன்று சொல்லிச்சு பாருங்க, என் லைஃப்ல மறக்க மாட்டேன், ஃபேமிலியை நினைச்சாலே பயமா இருக்கு. யாருக்கு யாருக்கு பயம்? ஃபேமிலிக்கு தான் இவ்வளவு வந்துருவாளோ பயமா இருக்கு. உனக்கு ஃபேமிலியை நினைச்சு பயமா இருக்கா, நேத்து நாய் கத்துனதை நினைச்சு ஃபேமிலி எதுவும் நினைச்சிருவாங்கன்னு பயமா இருக்கா? சரி, இந்த நாய் கத்துனதை விடுவோமே, ஃபேமிலியை பார்த்து பயமா இருக்குன்னா 74 நாள் என்னையோட இவ்வளவு நாள் உங்களுக்கு ஃபேமிலியை பத்தி பயம், ஃபேமிலி நம்ம பிஹேவியரை பத்தி என்ன பேச, அதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல தோணல. சரி, அன்னைக்கு அந்த கோட்டாஸ் முடிச்சுட்டு வரும்போது கமருதீன் அந்த இருட்டுமுக்குள்ள கூட்டு போறீங்க, அப்போ உங்க ஃபேமிலி எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரலையா? இல்ல பிக் பாஸ் பாவப்பட்டு அதை எடிட் பண்ணி தூக்கிடுவாருன்னு நினைச்சீங்களா? அது எபிசோட்லயே வச்சாம இருந்தாலும் லைவ்ல இப்ப நாய் கத்துனதை தூக்குனானே அது மாதிரி கூட தூக்கல, எபிசோட்ல வச்சாரு, அந்த சவுண்டோட சேர்த்து வச்சுட்டாரு. அப்ப நம்ம யோசிச்சுதான் பார்க்கணும், அதை தூக்கலன்னா அப்ப இது படுக்க மேக்கும் போல இருக்கு. பார்வதி சொல்லுது, என் ஃபேமிலியை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியே போனாதான் சரியா இருக்கும். இப்ப பார்வதி ஏன் பதறதுன்னா, அடுத்த வாரம் ஃபேமிலி வீக், உள்ள வந்துட்டாங்கன்னா அடிப்பாங்களா அப்படின்ட்டு அவங்க வர்றது கூட நான் போகணும். அவங்க சொல்றாங்க, நான் வெளியே இருந்தாலாவது இது ஒரு சென்சிட்டிவான ஷோ, இங்க என்ன நடக்குதுன்னு எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். இப்ப உள்ள இருந்து வெளியே அவங்க அம்மாவை போய் பேச முடியாம அவங்க அம்மா பொசுக்குன்னு உள்ள வந்துட்டாங்கன்னா, வந்து நம்ம ஆரியோட சீசன்ல சிவானி அவங்க அம்மா திட்டினாங்க, என்னம்மா இருக்கு நீ உள்ள வந்து இவன் கூட சுத்துறதுக்கா அப்படின்னு கேட்ட மாதிரி எல்லாரும் முன்னாடி கேட்டு அதை பிக் பாஸ் எடுத்து எபிசோட்ல போட்டாங்கன்னா, ஐயோ அப்படின்ட்டு பார்வதி கிடந்து பதறுது. நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி ரவுண்டுக்கு என் ஃபேமிலி வேற உள்ள வரும். இதுல கமருதீன் சொல்றாரு, எனக்கெல்லாம் பயமே கிடையாது, இங்க பாரு என்ன நடந்தாலும் நான் உன் கூட நிப்பேன், சரியா? உடனே பார்வதி, எங்க அம்மா தான் என்ன நினைப்பாங்களோ. ஏமா இதையே திவ்யா வந்து சொல்லும் போது என்ன சொன்ன, அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், இப்படிதான் டீல் பண்ணுவியா, வெளியே போய் அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் இப்போ யாரும் சொல்லலை, இப்போ நீ அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க. என்னதான் உன்னோட ஒரு கேம்னு எனக்குன்னா புரியலை. உங்கள் அம்மா நினச்சா எனக்கு பயமாக இருக்கு. சரி, இப்போ கமருதீன் சொல்கிறாரு, நீ சொல்லிடு, உங்கள் அம்மாட்ட சொல்லிடு, நம்ம வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஐ ப்ராமிஸ். அப்போ கூட நீ தான் ப்ராமிஸ் பண்ணுறீல்ல, எங்கே பண்ணுவ? பண்ணுனா அதை நடத்தணும்ல, நீ வேற. அவர் சொல்றாரு, நான் உனக்காக நிற்பேன், எங்கள் அம்மாவை நினைச்சா என் ஃபேமிலியை நினைச்சாதான் பயமா இருக்கு. கமருதீன், அப்போ எனக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா? எனக்கு தான் ஃபேமிலி இருக்கு, எனக்கு ஒரு அக்கா இருக்கா, எனக்கு தான் ஃபேமிலி இருக்கு. அவருக்கு அவர் சொல்றாரு, ஏய் பேசாம இரு, ஊர் உலகத்துல பண்ணாததையா பண்ணிட்டேன், லெவ்வு பண்றது ஒரு குத்தமா? லெவ்வு பண்றது குத்தம் இல்லை பாஸ், மிட் நைட்டுக்கு எதுக்கு நாய் கத்துது, அதுதான் குத்தம். நீங்க ஆக்டிவிட்டி ரூம்ல இருக்கும்போது பிக் பாஸ் அவங்க 2 பேரும் பேர் சொல்லி கூப்பிடுறாரு, அதுதான் குத்தம். பிக் பாஸ் கூப்பிட்டதை கூட விடுங்க, அது என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் ஏன் கத்தி கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்தினா எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி. அது மாதிரி பிக் பாஸ் வீட்டுல நடிச்சாம ஏன்டா நாய் கத்துது? அவ சொல்றா, ஐயோ எனக்கு எங்க அம்மா ஃபேஸ் வந்து வந்து போகுது, வந்து வந்து போகுதம்மா எங்க அம்மா மூஞ்சி வந்து போகுதம்மா. இது கமருதீனோட லைவ் கண்டென்ட் பண்ணும்போது, சுபிக்ஷாவை வந்து பாடி ஷேமிங் பண்ணும்போது கமருதீனோட சேர்ந்து சும்மா நாய் மாதிரி ஒவ்வொன்னு கத்திட்டு இருக்கும்போது, கமருதீனை கூப்பிட்டு இது இருட்டு ரூமுக்குள்ள போகும்போது, நைட்டு நாய் கத்தும் போதெல்லாம் இந்த அவங்க அம்மா மூஞ்சி வந்து வந்து போயிருக்காங்க. அப்பெல்லாம் வராதது இந்த நைட்டு நாய் கத்துனதுல இருந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பாருங்க. கமருதீன் சொல்றாரு, இங்க பாரு எல்லாரையும் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சார், அது அவங்க அம்மா சார், செவிலே வைக்க அந்த அம்மா. பார்வதியே எப்படி இருக்குன்னா பார்வதியோட மேக்கர் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாரியா. அவ சொல்றா, ஓகே சரி விடு, இப்ப என்ன நடந்தாலும் நான் என்ன பேசினாலும் நீ என் கூட இருப்பில்ல, டீல். அவரு என்ன நடந்தாலும் நீ என்ன பேசினாலும் உன் கூட இருப்பேன், டீல். அதாவது இப்ப பார்வதி இப்ப என்ன பண்ண போகுது தெரியுமா? என்னோட கேஸ் அப்படியே பிளேட்டை திருப்ப போகுது கமருதீன் மேல. அதுக்கு தான் அந்த டீல் சத்தியம் வாங்குறது. என்ன நடந்தாலும் கூட இருப்பேன் இல்ல, இப்ப நான் தப்பு கிடையாது, பார்வதியவே பிரெயின் வாஷ் பண்ணி மாத்தி இருட்டு ரூமுக்குள்ள கூட்டு போனது கமருதீன் தான் அப்படின்னு பார்வதி பிளேட்டை மாத்த போகுது. அதுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி இவர் இப்ப கூட நின்னாகணும். எனக்கு தெரிஞ்சு அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அடுத்த நாள் அந்த டாஸ்க் தொடங்குது. இப்ப கமருதீனும் பார்வதியும் உள்ள போய் ஆடுவாங்க. கனியும் ஆதிரையும் கண்டுபிடிக்கணும். கனி இருக்கே எம்மா பழைய பாட்டெல்லாம் கேட்டு தள்ளும் போல இருக்கு. 15 நிமிஷத்துல 5 பாட்டையும் கண்டுபிடிச்சாங்க.
இவங்க எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. 5 பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல மறுபடியும் பார்வதியும் கமருதீனும் அந்த கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வந்து வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி கேட்குறான், ஏய் சப்போஸ் இந்த வாரம் நான் வெளியே போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? அவக்கு இப்போ இந்த இல்ல ஃபேமிலி ரவுண்ட் அடுத்த வாரத்துக்குள்ள எலிமினேட், இந்த வாரம் எலிமினேட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி ஆசைப்படுது. என்ன பண்ணுவேன்? அவரு ஐ வில் மிஸ் யூ. அப்புறம் வெளியே வந்து உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு காட்டுவேன். ஐயா என்ன சார் 2 பேருக்கும் ஒரு 35-40 வயசு இருக்குமா? சத்தியமா பார்க்க முடியல சார். ஏன்னா எனக்கும் கமருதீனுக்கும் ஒரே வயசு, 33, அவருக்கு 33. இப்ப நான் இப்ப நடிச்சு காட்டினேன்னு எவ்வளவு கண்டாவே இருந்தது. சின்ன ஒரு டீனேஜ் பையன் மாதிரி நம்ம பண்ணி காட்டினல. அப்ப அதே வயசுல இருக்கிற இன்னொருத்தர் அப்படி பண்ணா எப்படி இருக்கு? அது அப்படி இருக்கு. அப்ப பார்வதி ஒண்ணு கேக்குது பாருங்க. ஓ அப்ப என்ன மிஸ் மட்டும் தான் பண்ணுவியா? கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டியா? அவர் கேக்குறாரு, நான் ஏன் பண்ணனா? நீ வெளியே போனா நான் ஏன் கில்ட்டா உட்கார்ந்து இருக்கணும்? நானு பாத்தியா நீ உஷாரான ஆளு. இப்ப அவ என்னன்னா, நான் வெளியே போனோடனே நீ கில்ட்டா ஃபீல் பண்ணாதானே உன்னாலதான் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு வெளியே வரும். இவர் இப்படி ஃபீல் பண்ணுவாரான்னு போட்டு பாக்குறா. இல்லாட்டி இவ வெளியே போனா அதுக்கு பலன் இல்லையே. இதெல்லாம் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத. நான் கில்ட்டெல்லாம் ஆக மாட்டேன், உடனே மிஸ் பண்ணுவேன். பார்த்தா ஆஹா தப்பிச்சிட்டானே, சரி இவனை கிடுக்கு பிடி போடுவோன்ட்டு இவர கையை பிடிச்சிக்கிட்டு சும்மா இருந்த பொண்ணை, சும்மா கேம் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணை வலைய போட்டு அந்த வலையில சிக்க வச்சுட்டியடா. நாங்க ஷோ பாக்கல நினைச்சிட்டு இருக்கியா? யாரு யாருக்கு வலை போட்டது எப்படி கொண்டு வருது இருக்கும்போது அவர் நீ வேணும்னு அரோராவோட போய் பேசிட்டு இருக்கும் போது வலை போட்டது யாருமா? முதல்ல யாருக்கு வலை போடுறது மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. அவரு பண்ணாட அவன் நகைச்சுவை பண்ணல, டேபிள் உன் பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்க. அடுத்த வாரம் அவங்க அம்மா வர்றதுக்குள்ள என்னெல்லாம் உன் மேல பழி போட முடியுமோ போட்டுருவா. அதுவும் இப்படி நேரா இருந்து நல்லா கேம் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு வலை வீசி வலைய போட்டு சிக்க வச்சிட்டு இல்ல அப்படின்னு நார்மல் வாய்ஸ்ல சொன்னா அது அவனுக்கு புரிஞ்சிடும். அவன் பாசையிலே சொல்லுது, நல்லா கேம் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு. ஒரு சின்ன கேப் பாக்குது, அவன் மண்டையில அவன் மாறல. ஓகே வலைய போட்டு என்னைய சிக்க வச்சிட்டியேடா. சரி நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். பார்த்தா லைவ்ல நைட் உட்காந்து லைவ்ல அவர் பேசும்போது அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன நானா உன்னைய வலையில சிக்க வச்சேன்? என்ன அமித் கிட்ட அதை சொல்லிக்கிட்டு இருக்க? அமித் கிட்ட அவ சொல்றா. அப்போ அவர் அமித் போனதுக்கு அப்புறம் கேட்கிறாரு, நானா உன்னை வலையில சிக்க வச்சேன்? நீ தாண்டி முத என்கிட்ட வந்து கன்ஃபெஸ் பண்ண, நீ விடு அப்படி எந்திரிச்சு போறாரு. இவ உடனே இங்க வாடா அப்படின்னு அவர் கையை உதறிட்டு போனதுக்கு அப்புறம் யாரு கோவப்படுறதுன்னு ஒரு விவசாயம் சொல்ல போனா அவதான் கோவப்பட்டிருக்கணுமா, அவர் கோவப்பட்டுட்டு போறாரான்ட்டு நான் யோசிக்கிறேன். அம்மா பார்வதியோட அம்மா சீக்கிரம் போங்கம்மா, நீங்க போறதுக்கு இன்னும் ஒரு 8-10 நாள் இருக்கு, அதுக்குள்ள அவனை கொன்றுமா அந்த பொண்ணு. உள்ள போய் கமருதீனை கேப்பாத்துங்கம்மா, தயவு செஞ்சு கேப்பாத்துங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்தா விக்ரமும் சுபிக்ஷாவும் சேஞ்சிங் ரூம்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மைக்கோட. அப்போ அவர் சொல்றாரு, அழாத சரியா, அழாத, நீ எதுக்கு அழுற? நான் அந்த டான்ஸ் ஆட வந்திருக்கேன் அரோராக்கு பதிலா, பாட்டை கண்டுபிடிக்கிறேன்ட்டு வந்து ரொம்ப டிலே ஆக்கி தோத்துட்டோம். இப்போ நான் உள்ள வந்து ஆடி இருந்தா 1 hour டான்ஸ் ஆடுதே இந்த பொண்ணு அப்படின்னு மக்கள் என் மேல நல்ல பேர் வச்சிருந்துருப்பாங்க. ஏமா 1 hour டான்ஸ் ஆடினாலாம் நல்ல பேர் இருக்காதுமா. இவங்க லேட்டா கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க மேல கோவம் தான் வரும். அந்த கோவம் வர்ற இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்களேன்னா உங்களுக்கு வருத்தம். அதுல விக்ரம் ஏதோ சொல்லி விட்டாரு போல இருக்கு. இங்க பாரு அரோரா ஒன்னு ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கா அப்படின்னு ஏதோ உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு போல. பிக் பாஸ் வந்து நீங்க 2 பேரும் எது பேசுறதாலும் வெளியே வந்து பேசுங்க. பார்த்தா கேப்டன் அங்கிருந்து ஓடி வர்றாரு. இப்போ விக்ரமுக்கு ஒரு பெரிய அடி, ஐயோ ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டோமோ கேப்டன். அந்த அப்ப எனக்கு தெரியல பிக் பாஸ் எப்படி இந்த ஷோ நடத்துறாருன்னு தெரியல. மைக்கை போட்டுக்கிட்டு 2 பேரும் சேஞ்சிங் ரூம்ல இருந்து பேசினா, இங்க பாருங்க 2 பேரும் சேஞ்சிங் ரூம் வந்து வெளியே வாங்க, அவ இருட்டு ரூமுக்குள்ள உட்காந்துருக்காங்க. சொல்ல வேண்டியதானே, எப்பா நீங்க 2 பேரும் இருட்டு ரூம்ல வந்து முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப மட்டும் சும்மா கமருதீன் பாரு பேரை மட்டும் தான் கூப்பிட்டேன்.
இப்ப சேஞ்சிங் ரூம்ல இருந்து நீங்க 2 பேரும் வெளியே வந்து பேசுங்கன்னு அவங்க யாரு எதுக்குள்ள இருக்காங்க என்ன பேசுறாங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி வெளியே வந்து பேசுங்கிற. ஏண்டா மைக்க போட்டுட்டு அந்த அந்த பொண்ணு உள்ள அழுதுட்டு இருக்கேன்னு உள்ள போய் கன்சோல் பண்ண போனவர் இப்போ உனக்கு தப்பு. மைக்கே போடாம 2 பேரும் நாயகத்துல வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இருட்டு ரூமுக்குள்ள போயிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுல்ல. நொன்ன பார்த்தா வெளியே வந்து இல்ல அழுதுட்டு இருந்தா சும்மா ஆறுதல் பண்ணுறேன் அவ்வளவுதான் சொல்லி விட்டாச்சு. அந்த பக்கம் சுபி போய் இந்த பேனிக் அட்டாக் வர்ற அளவுக்கு ஏமா அழுற பார்த்தா கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு அழுது கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிருச்சா. இந்த பக்கம் விக்ரம் வந்து வாயை பத்திட்டு தலையில அடிக்கிறது என்னையா நடக்குது சொல்லி தொலைங்கியா. லைவ் எல்லாம் பார்க்க முடியாதுயா ஒவ்வொரு நேரம் உட்காந்துக்கிட்டு. எபிசோட்ல இந்த நாய் கண்ட மாதிரி எடிட் பண்ணி வைக்கிறாயா, தப்பு தப்பா எடிட் பண்றாயா. சுபி அழுது கட் பண்றான், சுபி அழுது கட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அப்படின்னு எங்களுக்கு என்னடா புரியும் கடைசி வரைக்கும் தெரியலையா. நான் அப்புறம் போய் லைவ பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா லைவ் பார்க்க எல்லாராலையும் முடியாதுடா. என்ன நடந்துச்சுன்னா அதை ஒரு எடிட்டிங்ல அப்படி கட் பண்ணி தொலைங்கலண்டா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சுபி விக்ரம் உட்காந்துக்கிட்டே சபரியெல்லாம் உட்காந்து சுபி சுபி என்னாச்சு என்னாச்சுன்னு போது கட் பண்ணுனா விக்ரம் எல்லாரும் விக்ரம் போய் என்னாச்சு என்னாச்சுன்னு இதுல போய் நான் என்னத்தை புரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் சேஞ்சிங் ரூம் வந்து வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. நான் இப்ப என்னத்தான் நினைக்கிறது. அதான் ஒரு மணி நேரம் எபிசோட் இருக்குல்ல, அந்த பார்வதி கமருதீன் பேசுறத குறைச்சிக்கிட்டு இதுல என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு காட்டு, இல்ல அந்த என்ன நடந்துச்சுன்னு மொத்தமா காட்டாத, கன்ஃபியூஸ் பண்ணாத போட்டு. காய்ச்சல் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா விக்ரம் அப்படி சொன்னதுல அவங்க பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு விக்ரம் நினைச்சுக்கிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு அரோராவை கம்பேர் பண்ணி பேசியிருக்க கூடாது அப்படின்னு அவர் அழுறாரு. கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போய் பிக் பாஸ் அவ கூட பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது சிரிச்சுட்டே வர்றா. அப்ப பிக் பாஸ் சொல்றாரு, விக்ரம் சுபிக்ஷா வந்து நீங்க சொன்னதுக்காக அழலையா, நீங்க தான் வெளியே உட்காந்து சும்மா சீன் போட்டுட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஃபன்னுக்கு. அப்ப விக்ரம் வந்து அடிப்பாவி நீ எதுக்கடி மூச்செடுக்க முடியாம உள்ள போனேன்னா அவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சி சிரிச்சிட்டு இருக்கும்போது கனி ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 2 கியூட் பீப்புள். பெரிய சண்டையா போக வேண்டியது அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்துல அவங்களே சமாதானம் ஆயிட்டாங்க எப்படி அப்படின்னு அது இல்லாமலே ஆக்கிட்டாங்க. நான் எதுக்கு இதை பத்தி பேசுனேன்னா அந்த எடிட்டருக்கு ஏதாவது தூக்க மாத்திர ஏதாவது தூங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன ஏதாவது கொடுத்து எழுப்புங்க சார் அவனை எப்படி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டாஸ்க். இப்ப டாஸ்க்ல வந்து திவ்யாவும் அமித்தும் உள்ள போய் ஆடுறாங்க, வினோத் சாண்ட்ரா வெளியே வந்து கண்டுபிடிக்கும். இப்ப மொத்த ஹவுஸ்மேட்ஸும் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்களா. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க உள்ள ஆடிட்டு இருக்காங்க. கானவினோத் என்ன பண்றாரு, இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சாரு. எந்திரிச்சு நான் பாத்ரூம் போகணும், பாத்ரூமுக்கு போயிட்டு இவங்க நடிச்சதை வச்சு ஒரு சில வேர்ட்ஸை புறக்கிட்டு போய் பாத்ரூம்ல யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படின்னு யோசிக்கிறதுக்காக தனியா போயிடுறாரு. இது ரூல்ஸ்ல அப்படி போக முடியுமா தெரியாது. பாத்ரூம் போறேன்ட்டு போறாரு, ஓகே நோ ப்ராப்ளம். போனவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப நேரமா ஒரு பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டுன்னு பார்க்கும்போது கானவினோத் கார்டனுக்கு போறாரு. எஃப்ஜே பின்னாடி போய் எங்க போற எப்பா நான் எங்க வேணாலும் போவப்பா அதெல்லாம் நீ ஏன் கேட்குற பார்த்தா ஆக்டிவிட்டி ஏரியா கிட்ட போய் யோசிச்சுட்டு இருக்காரு. கானா இந்த மத்தவங்க எல்லாம் வந்து ஏய் பாட்டு கேட்கதானே போய் ஒட்டி பாக்குறியா பார்த்தா பிக் பாஸ் அவரோட மூளை அவர் கிட்ட போனே பாட்டை கட் பண்ணிட்டாரு. இவர் வந்து அதெல்லாம் நீ சொல்லாத பாஸ் சொல்லட்டும், ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க தலையா இருந்துட்டு நீங்களே இப்படி பண்ணாதீங்க, ரூல்ஸ்ல லிவிங் ஏரியாவில தான் அந்த கேம் விளையாடணும்னு ஒண்ணு இருக்கு, எங்க எந்திரிச்சு போறீங்க, அதுவும் பாத்ரூம் போனா கூட பரவாயில்ல ஆக்டிவிட்டி ஏரியா கிட்ட எதுக்கு போறீங்க. நான் யோசிக்க போனேன், ஆனா நாங்க முட்டாள் கிடையாது. ஆக்டிவிட்டி ஏரியா கிட்ட போனா அந்த பாட்டு எக்கோ அடிக்க என்ன பாட்டு கேட்டு வரலாம் தானே போனேன். அதை நீ சொல்லாத, நான் செஞ்சது தப்பா இருந்தா பாஸ் சொல்லட்டும், நீங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்கல்ல நானும் அது மாதிரி ஒண்ணு பண்ணேன், இது என்னது. அப்ப அவர் பிக் பாஸ் கானவினோத் உள்ள வந்துட்டாரா, இப்பதான் பாக்ஸ் வந்திருக்காரு, இப்பதான் நான் பாட்டை போட போறேன். ஓகே பாஸ் ஓகே பாஸ் தப்புனா சொல்லுங்க ஒத்துக்கிறேன் பாஸ். பார்த்தா அடுத்த பாட்டு வருது, அடிக்கிற கை அணைக்குமா சரத்குமார் பாட்டு. அவங்க 2 பேரும் உள்ள அடிக்கிற கை அணைக்குமா அணைக்குமா அணைக்குமா. கானவினோத் பிக் பாஸ் இந்த ஆள் இதான் சாக்குன்னு சும்மா சும்மா திவ்யா கட்டி பிடிக்கிறான். சாண்ட்ராக்கு அது என்னன்னு தெரியல, அடிக்கிறாங்க கைய காட்டுறாங்க. அப்ப கானவினோத் அடிக்கிற கைதான் வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க, பழசு பாட்டுக்கு போயிட்டாங்க. பின்னாடி இருந்து சிரிப்பு உள்ள கடைசியில வேற பாட்டு போட்டு 4 கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில மறுபடியும் அடிக்கிற கை அணைக்குமாக்கு வந்து நிக்கும். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சுத்தி நின்னு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. கனி ஒரு பாட்டு பாடுது, கமருதீன் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுறாரு, பிக் பாஸ் வந்து புறமொழி பாட்டெல்லாம் பாடக்கூடாதுங்க, சாமி பாட்டெல்லாம் பாடக்கூடாது, வேற பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆடுறாங்க பாடுறாங்க. இதுல அந்த அடிக்கிற கை அணைக்குமா பாட்டு வருதா, ஃபர்ஸ்ட் போடுறாங்க உள்ள
நம்ம திவ்யா அடிக்கிற கை அணைக்குமா பார்த்தா அமித் அந்த பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா அதான் கடிக்கிற கை கடிக்கிற கை அணைக்குமா இருந்தாலு உங்களுக்கே பாட்டு தெரியலன்னா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? கடிக்கிற கை அணைக்குமான்னு பாட்டு இருக்காது. வெளியே இருக்கிறவங்களுக்கு பாட்டு கேட்காது. கடிக்கிற கை அணைக்குமா அவங்க கெஸ் பண்ணலாம். உங்களுக்கு தான் 8 ஸ்பீக்கர் வச்சு காதுல போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேமரா கிட்ட வந்து இப்போ இதை கடிக்கிற கை அணைக்குமான்னு சாண்ட்ரா கண்டுபிடிச்சா என்ன பண்றது? ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் திவ்யா வந்து இல்லைன்னு சொல்லி அடிக்கிற கை அணைக்குமா கை அணைக்குமா கை அணைக்குமான்னு ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சி கடைசியில் கானா என்ன சொல்லிட்டாரு, டைம் வேற ரொம்ப இழுக்குது, பிக் பாஸ் எங்களுக்கு தெரியாது 4 பாட்டு தான் தெரியும்னு சொல்லிட்டாச்சு. அவங்க சொன்னதுனால விட்டாச்சு. 1 hour 5 minutes 5ல் 4 கண்டுபிடிச்சாங்க. கடைசியில் வந்து பார்த்தா பார்வதியோட டீம் தான் வின்னர். 16 நிமிஷம் 16 minutes. கனியக்கான சூப்பரா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கனியக்கான டீம் தான் வின். இப்ப இதுல என்னன்னா திவ்யா, கனி, கமருதீன், பார்வதி. கல்யாணம் ஆனது கனிக்கு மட்டும், குழந்தைங்க இருக்கிறது கனிக்கு மட்டும். ஸோ பார்வதி உங்க அம்மா வந்து 24 hours உங்களை இருக்கணுமா? வேண்டாம், எங்க அம்மாவே வர வேணாம். இல்ல 24 hours வேற. சேம் கோஸ் டு கமருதீன். எங்க அக்கா வந்து 24 hours இருந்து என்னை கழுவி ஊத்தணுமா? எங்க அக்கா வந்தாலும் 24 hours எனக்கு வேணாம். 2 பேர் அவுட். மிச்சம் இருக்கிறது திவ்யா. ஸோ ஈஸியா 2 குழந்தைங்க அப்படின்னு சொன்னா ஆஃப்கோர்ஸ் சரி இருந்துட்டு போங்கன்னு கனிக்கு தான் அந்த ஓட் போற மாதிரி எனக்கு தோணுது. கானா வினோத்துக்குலாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட். 2 குழந்தைங்களுக்காக விளையாடணும், அவங்க 24 hours என் கூட இருக்கணும்னு அவரும் அமித்தும் சாண்ட்ரா அவ்வளவு இதா இருந்தவங்க. அதுல சாண்ட்ரா அந்த பக்கம் அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லுது அமித் கிட்ட. அடிக்கிற கை அணைக்குமாங்கிறது எனக்கு அந்த பாட்டு தெரியாது. அந்த வசனத்தை அவருக்கு சொன்னேன். இந்த மனுஷன் பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு படிக்காம விட்டுருக்கேன். ஏமா உங்களுக்கு எப்படி 2 குழந்தை உள்ள வரணுமோ அதை விட அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு அந்த பாட்டு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு. அவர் தான் சொன்னார் இல்ல, அடிக்கிற கைதான் அணைக்கும் எப்படியா சொன்னார் இல்லப்பா. அந்த டியூன் வர மாதிரி மாறினதுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா, இதுல என்னடான்னா இப்ப கனி ஜெயிச்சுட்டாங்க, கனியோட டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. இப்ப சாண்ட்ராக்கு சீரியஸா கேட்கிறேன், எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமா இல்ல ஏன் அப்படி மாறினீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே அப்படி கனி பண்ணிருக்கா எனக்கும் தெரியல, ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியல. சேதுபதி ஏதாவது அதுக்கு ஒரு குறும்படம் போடணும். இந்த வாரம் எக்கச்சக்க குறும்படத்துக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அந்த பிரஜனோட சட்டையை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் பேசவான்னு கூப்பிட்டா வரல, கனிட்ட பேச வரல, இன்னைக்கு இவங்களா வாலண்டியரா? கனி சந்தோஷத்துல அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் பண்றதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அதுக்காக சீப்பா ஒரு கேம் விளையாண்டீங்கல்ல, என் குழந்தைங்களை நக்கல் பண்ணி என்னை உடைக்கலாம்னு சொல்லி என் குழந்தைங்களை வச்சு ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, சூப்பரா இருந்தது. கனி குழந்தைங்களை வச்சா என்ன பாடுன அதெல்லாம் தெரியாது, ஆனா ஏதோ பாடினீங்க, என் காதுல கேட்டுச்சு. என் குழந்தைங்களை பத்தி பாடி என்னைய உடைச்சு ஒரு சீப் கேம். மொத்த ஹவுஸ்மேட்ஸும் இருங்க என்ன பாடுனாங்க அப்படி தெரியாது, அப்புறம் ஏன் பாடி போடுறீங்க? எனக்கு கேட்டுச்சு, கேட்டா சொல்ல வேண்டியது. அப்ப என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. ஏதோ பாப்பான்னு பாடுனாங்க. கானா வினோத் இது மட்டும் தான் பாப்பா உங்களுக்கு. அதான் கானா வினோத் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இந்த வீட்டுல நான் அடிச்சு சொல்றேன், கேரண்டி யாரும் அவ்வளவு சீப்பா இறங்கி போய் குழந்தைங்க மேல நக்கல் பண்ணி பாடி உங்களை உடைக்கணுங்கிறத யாரும் நம்பி பண்ணிருக்கவே மாட்டாங்க. எனக்கு கேட்டதை நான் சொல்றேன். அவங்க அப்படித்தான் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய அக்யூசேஷன் மேல போடுறாங்க தெரியுமா இவங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க போடுவீங்களாங்க, உங்களுக்கு கேட்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியுங்க? நான் என்ன பாட்டு பாடுனேன் தெரியாது, ஆனா நீ பாடுன என் குழந்தைங்களை பத்தி தான் பாடுனேன். அப்படியே நிக்கிறாங்க, அப்படியே நிக்குது. கனி சொல்லுது என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அப்படி பாடவே கிடையாது, நீ பாடியே திருன பாப்பான்னு ஏதோ பாடுனேன். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்ல ட்ரை பண்றாங்க, ஒரு பொட்டு கூட அவ கேட்கவே மாட்டேங்க. கடைசியில் எப்படி வந்துட்டான்னா அவ வேணும்னு தான் பண்ணுனான்னு ஓப்பனா சொல்லிட்டா. அதோட எபிசோட் முடியுதா. கடைசியில் லைவ்ல பார்த்தா நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கனி வந்து இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு. நான் அப்படி பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமா, செய்யாத தப்புக்கு பழி போட்டா எப்படி கோவம் வரும் ஒருத்தருக்கு? கனி எவ்வளவோ சொல்றாங்க, என்னங்க நீங்க நினைச்சுக்க, நீங்க ஒரு அர்த்தம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய அக்யூசேஷன் தூக்கி மேல போட்டு ஒருத்தனை வில்லனாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. அதேதான் சொல்லிட்டு உன்னைய வில்லனாக்கி எனக்கு என்ன வரப்போகுது, அது எனக்கு நல்லா கேட்டுச்சு. அமித் முத கொண்டு மொத்த பேரும் சொல்றாங்க அப்படி இல்ல பார்வதி கூட சொல்றது நீ வேணும்னு தான் பண்ண. இங்க பாருங்க, நான் பண்ணாத தப்புக்கு இப்படி நீங்க ஒரு பழி போட்டிருக்கீங்க, சாரி கேளுங்க. கேட்க முடியாது. என்னங்க இது கேட்க முடியாது. நீ வேணும்னு தான் பண்ண, எனக்கு கேட்டுச்சு, நீ பாடின, என் குழந்தைங்களை வச்சு நீ நக்கல் பண்ணி பாட்டு பாடி என்னைய உடைச்ச. இப்ப அவ ஜெயிக்க முடியல, கனி ஜெயிச்சுட்டான்னு அந்த எரிச்சலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, பொங்கி வெளியே வந்து தனக்கே மண்ணவாரி போடுற மாதிரி தனக்கே கெட்ட பேரை வாங்கி போட்டுக்குது.
இதுக்கண்டா கோடு வேற நினைக்கிறேன் குறும்படம். அதான் குழந்தைங்களை அப்படி சீப்பா பண்ற அளவுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கனி அப்படி பண்ணுமான்னு கேட்டா இல்ல. அப்படியே பண்ணியிருந்தாலும் அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நம்மள சேதன மாட்டினாரு, யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு பாப்போம் இந்த விஷயத்துல. அது என்ன பாட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா கனி பண்ணியே இருந்துச்சுங்கிறீங்க குழந்தைங்களை வச்சு. அது எவ்வளவு பெரிய ஒரு அக்யூசேஷன். மத்தவங்களுக்கு கேட்கல, மத்த யாருக்கும் கேட்கல. உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கானா வினோத்துக்கும் கேட்கல, உங்களுக்கு மட்டும் கேட்டிருக்கு. சரி பாப்பா பாப்பான்னு இவங்களோட பிள்ளைங்களுக்கு அவங்க பாடிருக்காங்க. இல்ல அப்படி பார்த்தா அவங்க சொல்லட்டுமே, நீயும் கானா வினோத்தும் உட்கார்ந்து இருந்த, நான் பாப்பா பாடும் பாட்டுன்னு பாடினா கானா வினோத்துக்கு இருக்கிற பாப்பாவை பத்தி நக்கல் பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்றதா இருந்தா அது எப்படி சரி நக்கல் பண்ணே வச்சுக்கோமே. உன் குழந்தையதான் பண்ணேன்னு எப்படி அடிச்சு சொல்ற? இது என்னங்க இது? சாரி கேட்க முடியாது. அப்ப கனியக்க சொன்னாங்க கேட்க முடியாதுல்ல, எங்க கேட்கணுமோ ஒன்னு நான் கேட்க வைப்பேன் அப்படின்னு. போப்பா நீ எப்படி கேட்க. இத கூட ஒரு சாரி அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாரு, சாண்ட்ரா பண்ணது தப்பு, ஆனா சாரி கேட்கறதும் கேட்காதும் சாண்ட்ராவோட இது, அது அவங்க பேர் தான் வெளியே கெடுது அப்படின்றாரு. இவரா நீங்க சாரி கமல் சார் வந்து பல பேரை சாரி இந்த விஷயத்துல நீ கேட்டுதான் ஆகணும், நீ இன்னும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி ஞாபகப்படுத்தி கேட்க வைப்பாரு. ஆனா இவர் கமல் சாரும் கிடையாது. இது அப்ப இருந்த மாதிரி ஃபயர் ஆன பிக் பாஸ் ஷோவாவும் இப்ப இல்ல. அதனால கேட்பாரா என்ன ஏதுன்னு தெரியல. இதோட இந்த எபிசோடு, இந்த 2 எபிசோடும் முடியுது.